அன்ஸ்வீட்டன் கோவா வச்சு எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 250 கிராம் அளவுக்கு கோவா எடுத்துக்கோங்க. இது கூடால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடா இல்ல, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். இதில் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே நான் வந்துட்டு 200 கிராம் தான் கோவா யூஸ் பண்ணி செய்வேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து பிசைஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி பொரிக்கும் போது அப்படியே பிரிஞ்சு ஓடி போயிட்டு, அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நம்ம 250 கிராம்லாம் செஞ்சோம். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கணும், மறந்துடாதுங்க. அதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு ஒரு நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் மாவு ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது கூடால பால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியது வராது. ஏன்னா அந்த கோவாலேயே ஈரப்பதம் இருக்கும், அதுவே இதுக்கு போதுமாக இருக்கும். மாவு ரெடி பண்ணி இதை ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இந்த குலாப் ஜாமுனுக்கு வந்துட்டு நான் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க. இது கூடால ஃப்ளேவருக்காக ஒரு 4-5 ஏலக்காவை பிச்சுட்டு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பவுடர் இருக்குன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தண்ணி வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவு சேர்த்துக்கணும். சுகர் சிரப் வந்துட்டு இதில் குலாப் ஜாமுனில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இதுங்க. அதை பார்த்து நல்லா கரெக்டாக பண்ணி எடுக்கணும். ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா நம்ம குலாப் ஜாமுன் உள்ளே போட்ட அப்புறம் அதை பொரித்து உள்ளே போட்ட அப்புறமா அது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. சுகர் சிரப் பார்த்திங்கன்னா ஒரு தேன் இருக்கும்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம கையில் வச்சு பார்த்தோன்னாலுமே தேன் கன்சிஸ்டன்சியில் இருந்துன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஷேப் பண்ணேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்தேன். இந்த ஆயில் வந்துட்டு ஒரு 75% ஹீட்டாக இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டேங்க, நிறையா உருண்டை போட்டுட்டேன். அது எல்லாமே பிரிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த குலாப் ஜாமுன் ரெடி பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை மட்டும் போட்டு பாருங்கள். பிரிஞ்சிட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைதா சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சுக்கோங்க. வேறு எந்த மிஸ்டேக்குமே இதில் வராது. இது செகண்ட் பேட்ச் இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்தப்புறமா எடுத்துருங்க. வெடிப்பு எதுவுமே இல்லாமல் உருண்டை பிடிக்கும்போது நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த சுகர் சிரப்பில் ஒரு 2 மணி நேரம் போட்டு வச்சிங்கன்னா சூப்பரான கோவா ஜாமுன் ரெடி ஆயிருங்க. நம்ம நார்மலாக வீட்டில் ரெடி பண்ணுற குலாப் ஜாமுனை விட இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அன்ஸ்வீட்டன் கோவானா வேறு ஒன்றும் இல்லைங்க. நார்மலாக பால் கோவா வாங்குவோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு இனிப்பு இல்லாமல் இருக்கும், கடையில் கிடைக்கும். அதுதான் வச்சு நம்ம இந்த குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.